ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமாக ஒரு இளைஞருடைய பூணலை மர்ம நபர்கள் அறுத்து எரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞரை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. முக்கியமாக திமுக அமைச்சர் துரைமுருகன் பிராமண சமுதாயத்தினர் குறித்து பேசியதன் விளைவே திருநெல்வேலியில் பூணூல் அறுப்பு சம்பவம் நடந்துள்ளது. அச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. அவரது அறிக்கை இப்போ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். திருநெல்வேலி தியாகராஜ நகர் பகுதியில் அகிலேஷ் என்ற 12 வயசு சிறுவன் இளைஞர் இல்ல 12 வயசு சிறுவனை தாக்கி அவன் அணிந்திருந்த பூணூலை அறுத்தெறிந்து இனி பூணூல் அணியக்கூடாது என அடையாளம் தெரியாத சிலர் மிரட்டியது கண்டிக்கத்தக்கது. குடும்ப சமுதாய நலனுக்காக பூணூல் அணிந்து கொண்டு வழிபாடுகள் செய்வது, வேண்டுதல் விடுப்பது என்பது இந்துக்களின் பல்வேறு பிரிவினரில் நம்பிக்கை, வழிபாடு மற்றும் கடமை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூணூல் அணிவது அப்படிங்கிறது பல ஜாதியினரும் பூணூல் அணிவதை அவங்களுடைய பாரம்பரிய நடவடிக்கை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் பூணூல் அணிகின்றனர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை சில தீய சக்திகள் 75 ஆண்டுகளாக உருவாக்கி வந்துள்ளன. ஆனால் செட்டியார்கள், ஆயிர வைசியர்கள், பொற்கோளர்கள், தச்சர்கள், சிற்பிகள் என சமுதாயத்தின் பெரும்பாலானோர் தங்களின் வாழ்வின் முக்கிய மாற்றங்களை குறிக்கும் அடையாளமாக பூணூல் அணியும் மற்றும் சடங்குகளை கொண்டிருந்தனர். ஜாதி இல்லை என்று கூறிக்கொண்டு ஜாதி ரீதியாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் கொள்ளை கூட்டம்தான் பூணூல் அணிந்தவர்கள் எல்லாம் பிராமணர்கள் என குறிப்பிட்டு சமய அடையாளமான பூணூலை அறுக்கும் இழி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளம், சின்னம், நம்பிக்கை, வழிபாட்டு முறை இருக்கும். அந்த நம்பிக்கைகளை சிதைக்கும் வண்ணம் பேசுவது, செயல்படுவது என்பது சட்டவிரோதம். சமீபத்தில் திமுக அமைச்சர் துரைமுருகன் பிராமண சமுதாயத்தினர் குறித்து பேசியதன் விளைவே திருநெல்வேலியில் பூணூல் அறுப்பு. திமுக ஆளும் கட்சியாக இருக்கலாம், அதற்காக ஒரு சமுதாயத்தை தலைகுறைவாக பேசுவதையோ நடத்துவதையோ அனுமதிப்பது நல்ல அரசுக்கு அழகல்ல. குற்றம் புரிந்த நபர்களை உடனே கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை முற்றிலுமாக அவருடைய அந்த வேதனையை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய வேதனை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு ஒரு பிராமண சமுதாயத்தை திட்டமிட்டு 75 ஆண்டு காலமாக அவர்கள் மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கும் ஒரு கட்சி தற்போது அது ஆளுங்கட்சியாகவும் இப்போ ஆட்சியில் இருக்குது. தொடர்ந்து பிராமணர்கள் மீது தாக்குதல், பிராமணர்கள் அணியும் பூணூலை அறுக்குவது, அவங்களை இலக்காரமாக பார்ப்பது, அவரை எதிரிகள் போன்ற பார்ப்பது, இந்த சம்பவங்கள்லாம் தற்போது அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பல முக்கிய அமைச்சர்களே பிராமண சமுதாயத்திற்கு எதிராக பிராமணர்கள் மீது வன்மத்தை கக்கும் விதத்தில் மேடைகளில் பேசும்போது இது எந்த மாதிரியான ஒரு அரசியல், நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு உண்மையாலுமே என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதாவது திட்டமிட்டு ஒரு சமூகத்தை நீங்கள் அவங்கள அவங்க மேலே வன்மத்தை கக்கி, அதாவது ஒரு எதிர்கட்சியில் வேற எந்த கட்சி வேணாலும் செய்யலாம், இல்லை இதுக்குன்னே பிராமணர்களை எதிர்ப்பதற்காகவே ஏதாச்சும் ஒரு கட்சி இருந்து அவங்க எதிர்த்தாங்கன்னா சரி ரைட்டுலாம். ஆனால் ஒரு ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு ஆளுங்கட்சியில் இருந்த முக்கிய அமைச்சர்களை பிராமணர்களுக்கு எதிராக வன்மத்தை கேட்கும்போது அவர்கள் மீது மற்றவர்கள் வேண்டுமென்று தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? கண்டிப்பாக இந்த பூணூல் அறுப்பு சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது இந்த ஆளும் திமுக ஆட்சியில் பல கொள்ளைகள் அதுபோல் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது திமுக ஆட்சி முதல்வருடைய கையாளாகாத தனம் தான் சொல்லணும். இந்த மாதிரி பூணூல் அறுப்பு சம்பவங்கள், திருட்டு சம்பவங்கள், இது போல் பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது கூட நம்ம ஒரு வகையில் ஒரு சைடில் ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த பூணூல் அறுப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தினரை ஒடுக்கும் செயலாக பார்த்து இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது, ஒரு அபாயம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.